ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆக்டாரோட மினி யூபிஎஸ். அதாவது நம்மளோட ரவுட்டரோ இல்லை மோடத்துக்கோ இந்த யூபிஎஸ் அதாவது பவர் பேக்கப்புக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தோம்னா 12 volt 2000 mA. ஸோ இது பார்த்தோம்னா ஆக்டார் பிராண்ட்லேருந்து நமக்கு வருது. ஸோ பாக்ஸில் பின்னாடி இது மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ பாக்ஸை பிரிச்சுட்டு உள்ளே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த யூபிஎஸ்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ரவுட்டரையோ இல்லை மோடத்தையோ நியர்லி 4 ஹவர்ஸுக்கு ரன் பண்ண முடியுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, ஸோ இதோட எம்ஆர்பி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட எம்ஆர்பி பார்த்தோம்னா நியர்லி 3490 பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வெயிட் பார்த்தோம்னா நியர்லி 350 கிராம்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அதாவது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, அதாவது 30 செகண்ட்ஸ் போதும் இந்த யூபிஎஸ்ஸை நம்மளோட ரவுட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் எப்படி வாரண்ட்டி கிளைம் பண்ணுறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பிராண்ட் வாரண்ட்டியாக பார்த்தோம்னா 6 monthsக்கு பிராண்ட் வாரண்ட்டி அவங்க கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஓக்டார் பிராண்ட்லேருந்து. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா மினி யூபிஎஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கன்வெர்ட்டர் கேபிள் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த கன்வெர்ட்டர் கேபிள் பார்த்தோம்னா ஒரு சில ரவுட்டருக்கு வந்து சின்ன பின் அடாப்டர் இருக்கும், ஒரு சிலதுக்கு பெரிய பின் அடாப்டர் இருக்கும். ஸோ சின்ன பின் அடாப்டர் இருக்கிறதுக்கு பெரிய பின்னாக மாற்றுறதுக்காக அந்த கன்வெர்ட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம யூபிஎஸ்க்கு வருவோம். ஸோ இந்த யூபிஎஸ் பார்த்தோம்னா நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தது பிளாக் கலர் வேரியண்ட், மேலே பார்த்தோம்னா ப்ளூ வித் பிளாக். ஸோ இதில் இப்போதைக்கு ஒரு வேரியண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லி சீல்டு பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இது நியூ ப்ராடக்ட் தான், ரீஃபர்பிஷ்டு கிடையாது. ஸோ இதில் பார்த்தோம்னா ஆக்டாரோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்மள்ட்ட 2 டைப் ஆஃப் ரவுட்டர்ஸ் இருக்கும். அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று சின்ன பின், இன்னொன்று பெரிய பின். அதுக்காக இவங்க ஒரே கேபிள்லேயே இந்த 2 பின்னையுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா 12 volt டிசி அவுட்புட் வரும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாரண்ட்டிக்கு இந்த QR கோடை வச்சு நம்மளால் வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ கீழேயும் மேலேயும் ப்ளூ கலர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சுற்றி பிளாக் கலர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நம்மளால் யூபிஎஸ்ஸை ஆன் பண்ண முடியும். ஸோ இப்போ யூபிஎஸ்ஸில் பார்த்தோம்னா இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம ரவுட்டருக்கு வருவோம். ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்க ரவுட்டர் எதையாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த யூபிஎஸ்ஸில் 2 பின்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்தோம்னா ஒரு சின்ன பின், லெஃப்ட் சைடு ஒரு பெரிய பின் இருக்குது. ஸோ இந்த 2 பின்னும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரவுட்டருக்கும் மாறும். அதாவது எல்லா பிராண்டுலேயுமே இந்த 2 இதில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் ஆகும். இப்போ நம்மள்ட்ட பார்த்தோம்னா டிபி லிங்கோட ரவுட்டர் இருக்குது. இதில் பார்த்தோம்னா பெரிய பின் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த யூபிஎஸ்சில் இருக்கிற சுவிட்சை ஆன் பண்ணுறது மூலமாக இந்த ரவுட்டரை நம்மளால் ஆன் பண்ண முடியும். அதுவும் எந்தவித எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை இல்லாமல். ஸோ அடாப்டரே இல்லாமல், அதாவது வீட்டில் கரண்ட்டே இல்லைனாலும் நம்மளால் ரவுட்டரை 4 ஹவர்ஸுக்கு ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளோட ரவுட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டார்ட் அப் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லா லைட்டும் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ரவுட்டர் ஆன் ஆகி கனெக்ட் ஆகிரும். ஸோ இந்த இதில் பார்த்தோம்னா 12 volt 2000 mA பவர் பேட்டரி இருக்குது. அதனால் நம்மளால் 4 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த ரவுட்டரை, அதாவது இந்த டிபி லிங்க் ரவுட்டரை ரன் பண்ண முடியும். ஸோ சில ரவுட்டர்ஸ்க்கு பார்த்தோம்னா வோல்டேஜ் கம்மியாக எடுத்துக்கும். ஸோ அதுக்கு பார்த்தோம்னா நம்மளால் இன்னும் நிறைய நேரம் பேக்கப் நிற்கும். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம சின்ன பின்னை கனெக்ட் பண்ணி இன்னொரு ரவுட்டர் ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னா நம்மள்ட்ட இருக்கிற சின்ன பின்னை கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரவுட்டர், ஏன்னா இதில் பெரிய பின் மட்டும் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ சின்ன பின்னுக்கு பார்த்தோம்னா நம்ம லிங்க் ரவுட்டரை கொண்டுட்டு வரோம். ஸோ இதில் பார்த்தோம்னா சின்ன பின் தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, டிபி லிங்கில் பெரிய பின் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் இந்த யூபிஎஸ்சில் 2 பின்னுமே இருக்குது. ஸோ சின்ன பின்னை நம்ம லிங்கில் கனெக்ட் பண்ணி இதையும் ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஒர்க்காக தான் என்னன்றதையும் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா நம்மளோட லிங்கில் சின்ன பின்னை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம யூபிஎஸ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மோடத்தில் பின்னாடி இருக்க பட்டனை ஆன் பண்ணணும். ஸோ இப்போ பட்டனை ஆன் பண்ணி பார்த்தோம்னா மோடம் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த யூபிஎஸ் மூலமாக இந்த மோடத்தை நியர்லி 4 ஹவர்ஸ் ரன் பண்ணும். இந்த ஆக்டார் பிராண்டோட யூபிஎஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நியர்லி 4 ஹவர்ஸ் பேக்கப் நிற்கிது. இன்கேஸ் உங்கள் வீட்டில் அடிக்கடி கரண்ட் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி நேரத்தில் இந்த யூபிஎஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் கரண்ட் கட் ஆனாலும் உங்களுக்கு ரவுட்டருக்கோ இல்லை மோடத்துக்கோ வர பவர் சப்ளை கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம அமேசானில் ஆஃபரில் நியர்லி 1000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணோம்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.